வெல்கம் டு சமையல் கட்டு சேனல். நான் உங்கள் ரோஜா சுரேஷ். இன்றைக்கி நம்ம கம்பில் இட்லி தோசை மாவுக்கு எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் இட்லியும் செய்யலாம், தோசையும் செய்யலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இட்லிலாம் கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். நாட்டு கம்புன்னு கேட்டு கடையில் வாங்குங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் சிகப்பரிசி எடுத்திருக்கேன். இதை புட்டரிசின்னு கூட சொல்லுவாங்க, இல்லை ப்ரௌன் ரைஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, இல்லை ரெட் ரைஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கம்பில் இருக்க உமிலாம் வெளியில் வந்துடும். நல்லா வாஷ் பண்ணும் போது தான் அந்த உமிலாம் கை படப்பட அந்த கம்பை விட்டு வெளில வரும். ஸோ நல்லா அழுத்தி அழுத்தி வாஷ் பண்ணிக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி நான் எடுத்ததுக்கப்புறம் ஒரு உமி கூட இல்லை. இதை ஒரு 4 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் ஆயிடுச்சு. நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். நல்லா ஊறி இருக்குது பார்த்திங்களா, சூப்பராக ரெடியாக இருக்குது அரைக்கிறதுக்காக. 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. அதனால நீங்கள் மதியம் போல் இந்த ப்ராசஸ் செஞ்சு ஈவினிங் போல் அரைச்சிங்கன்னா, ஒரு 8 மணி போல் அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் கிரைண்டர் இல்லை மிக்ஸி எது யூஸ் பண்ணாலும் அதிலே அரைச்சிக்கலாம். நான் மிக்ஸி தான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவேன்றதால அரைச்சிருக்கேன். நல்லா இட்லி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிடுங்க. நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கும். கம்பு அப்படியே வாயில் படுற மாதிரி இருக்கும். அதனால நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு ஓவர் நைட் இது நம்ம ஃபெர்மெண்ட் பண்ண போகிறோம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பார்த்திங்களா, இட்லி மாவு பதத்துக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இது இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபெர்மெண்ட் ஆகிருக்கும். நீங்களே பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. ஒரு இட்லி தோசை மாவில் நம்ம புழுங்கல் அரிசியில் அரைக்கும் போது எப்படி வருமோ அப்படி வந்திருக்கு. யாருமே இது வந்து கம்பு மாவுன்னு நினைக்கவே முடியாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்லேருந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து அவ்வளோ இம்யூனிட்டி பவர் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஃபுட்டில் சிறுதானிய வகைகளை சேர்க்க ஆரம்பிங்க. அது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை நல்லா சாப்பிடலாம். வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபீஸ் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள் தோசை பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒட்டாமல் கொள்ளாமல் மொறுன்னு வந்திருக்கு. இந்த மாதிரி வீட்டில் நிறையா ரெசிபீஸ் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனல் பார்த்துட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.